கும்பராசி. கும்பராசிக்கு பார்த்தீங்கன்னா உங்களது ராசி அதிபதி சனி. சனி பார்த்தீங்கன்னா ரெண்டிலும் கொஞ்சம் கவனமாக பேசணும். ஏதாச்சும் தடார்படான்னு பேசி மாட்டிக்காமல் இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. மற்றபடி பார்த்தீங்கன்னா உங்களது 2 மற்றும் 11ஆம் அதிபதியான குரு 5ல் இருக்கும்போது குழந்தை பிறப்பு சம்பந்தமான விஷயம் நல்ல ஒரு செய்திகள் வருவதற்கான வாய்ப்புகள் ரொம்ப நல்லாயிருக்கும். குழந்தைகளால் நல்ல சந்தோஷங்கள் குதூகலங்கள் வர்றதுக்கான வாய்ப்புகளும் ரொம்ப அற்புதமாக இருக்குது. 3 மற்றும் 10ஆம் அதிபதியான செவ்வாய் ஆட்சி படுத்தும் புதிய ஒப்பந்தங்களால் தொழில் சம்பந்தமான விஷயம் நல்ல ஏற்றங்கள் முயற்சியில் ஒரு பெரிய வெற்றி கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப நல்லாயிருக்கு. 4 9ஆம் அதிபதியான சுக்கிரன் பார்த்திங்கன்னா உங்களுக்கு 5ல் இருக்கும்போது புதிய சொத்துக்கள் வாங்கலாங்கிற எண்ணங்களை ஏற்படுத்தும். நல்ல வருமானங்களை கொடுக்கறதுக்கான வாய்ப்புகளுமே ரொம்ப அற்புதமாக இருக்குங்க. 5 8ஆம் அதிபதியான புதன் ஆட்சி படத்தோடு அங்கே இருக்கும்போது கொஞ்சம் குழந்தைகளால் சின்ன மன உடைச்சல் ஸ்ட்ரெஸ்ஸஸ் வந்தாலும் ஒன்றும் பெரிய பாதிப்புகளை கண்டிப்பாக கொடுக்காது. 6ஆம் அதிபதியான சந்திரன் பார்த்திங்கன்னா நல்ல ஏற்றங்களும் நல்ல லாபங்களையும் கொடுக்கறதுக்கான வாய்ப்பு இருக்குது. வேலையில் நல்ல ஒரு விஷயங்கள் நல்ல ஒரு முன்னேற்றங்கள் வர்றதுக்கான வாய்ப்பு ரொம்ப நல்லாயிருக்கு. 7ஆம் அதிபதியான சூரியன். 7ஆம் அதிபதி சூரியன் பார்த்திங்கன்னா உங்களுக்கு 4ல் இருக்கும்போது நல்ல ஒரு கேந்திரத்தில் இருக்கும்போது நல்ல யோகங்களும் நல்ல ஏற்றங்களும் கொடுக்கறதுக்கான வாய்ப்பு எல்லாமே ரொம்ப நல்லாயிருக்கு. அதுக்கப்புறம் பார்க்கும்போது கும்ப ராசிக்காரர்களுக்கு உங்களுடைய 8ஆம் அதிபதியான புதன் 5ல் இருக்கும்போது குலதெய்வம் சம்பந்தமான விஷயம் சின்ன சின்ன குறைகளோ ஏதாச்சும் இருந்ததுன்னா அது நிவர்த்தி பண்ணிக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. குழந்தைகள் சம்பந்தமான விஷயத்தை கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களோட 10ஆம் அதிபதியான செவ்வாய் 3ல் இருக்கும்போது புதிய ஒப்பந்தங்கள் புதிய இடத்துக்கு மாற்றம் தொழில் செய்கிற இடங்களை சின்னதாக மாற்றம் பண்ணலாமா ஏதாவது சேஞ்சஸ் பண்ணலாமாங்கிற எண்ணங்களை எல்லாமே கண்டிப்பாக ஏற்படுத்தும். அதுக்கப்புறம் பார்க்கும்போது நல்ல ஏற்றங்கள் ஆன்மீக சுற்றுலா ஆன்மீகம் சம்மந்தமான விஷயம் குழந்தை பேர் இல்லாத அளவுக்கு குழந்தை பேர் கிடைப்பதற்கான ரொம்ப சிறப்பாக இருக்குங்க. மற்றபடி என்னங்க இதுவரை பொது பலன்கள் இப்போ பார்க்கும்போது தசாபதி கும்ப லக்னமாக சூரியன் தசாபதி சூரியன் 7ஆம் அதிபதி சூரியன் பார்த்திங்கன்னா உங்களுக்கு 4ல் இருக்கும்போது நல்ல ஏற்றங்களையும் நல்ல லாபங்களையும் நல்ல அங்கீகாரம் கிடைக்கிறதுக்கான ரொம்ப சிறப்பாக இருக்குங்க. ஸோ நல்ல சந்தோஷங்களையும் குதூகலங்களையும் கண்டிப்பாக கொடுத்துரும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கும்ப லக்னமாவது சந்திர தேசாவது சந்திரன் பார்த்திங்கன்னா தொழில் ரீதியான விஷயம் சின்ன சின்ன சலசலப்புகளை திங்கள் செவ்வாயில் கொடுத்தாலும் அதுக்கப்புறம் சிறப்பான ஒரு ஏற்றங்களை கண்டிப்பாக கொடுத்துரும். கும்ப லக்னமாக இருந்து செவ்வாய் தேசாபதி வந்திருங்கள். செவ்வாய் பார்த்திங்கன்னா உங்களுக்கு 3 மற்றும் 10ஆம் அதிபதியான செவ்வாய் ஆட்சி பலத்தோடு இருக்கும்போது புதிய ஒப்பந்தங்களால் நல்ல லாபங்கள் நல்ல ஏற்றங்கள் வரதுக்கான வாய்ப்புகளை கண்டிப்பாக கொடுத்துரும். கும்ப லக்னமாவது ராகு தேசாபதி வந்திருங்கள். ராகு பார்த்திங்கன்னா உங்களுக்கு ராசியிலே இருக்கும்போது கொஞ்சம் எமோஷன் ஆவீங்க கொஞ்சம் தட்டார்புட்டான்னு பேசுறதெல்லாம் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. கும்ப லக்னமாக இருந்து குரு தேசாபுத்தி அந்தரங்கள் குழந்தை இல்லாத குழந்தை பிறப்பு கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு குழந்தைகளால் நல்ல மகிழ்ச்சிகள் சந்தோஷங்கள் வருவதற்கான வாய்ப்புகளை கண்டிப்பாக ஏற்படுத்தும். கும்ப லக்னமாக இருந்து சனி தேசாபுத்தி சனி நல்ல ஏற்றங்களும் நல்ல லாபங்களையும் கொடுக்கும். குடும்பத்துக்கான விஷயங்களை கொஞ்சம் செலவு அதிகமாக பண்ணுற மாதிரி விஷயங்களை கண்டிப்பாக கொடுத்துருங்க.